வணக்கம் மக்களே. 2013ஆம் ஆண்டு சென்னையில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடக்குது. இதில் விஸ்வநாத ஆனத்தும் ரஷ்யாவை சேர்ந்த கார்லசனும் மோதுகிறார்கள். அந்த போட்டியில் விஸ்வநாத ஆனத் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அதேமாதிரி இந்த இந்தியர்களும் தமிழர்களும் மிக ஆவலோடு எதிர்பார்த்த சமயத்தில் விஸ்வநாத ஆனந்த் அதிர்ச்சி தோல்வி அடைந்தார். அப்போ அந்த போட்டியை பார்க்க வந்த பார்வையாளர்களை ஒரு 7 வயது சிறுவனுக்கு இந்த விஸ்வநாத ஆனந்த் அடைஞ்ச தோல்வி ஆனந்த் அடைந்த தோல்வி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போ அதனால் நாமளும் இந்த மாதிரி இந்த போட்டியில் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஜெயிச்சு உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிறாரு. தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்சுட்டே வராரு. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, கடந்த டிசம்பர், அதாவது நவம்பர் 25 துவங்கி டிசம்பர் 12ஆம் தேதி முடிஞ்ச உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் நடந்துச்சு. அதில் கலந்துக்கிட்டு இப்போது முன்னணி வீரரான சீனாவோட செஸ் சாம்பியன் ட்ரிலின் அப்படிங்கிறவரை தோற்கடித்து உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்கிறார். அவர் யாருன்னா தமிழகத்தை சேர்ந்த டி குகேஷ் அப்படிங்கிறவர் தான். அது இவர் வயசு இப்போ 18. இப்போ இவர் என்ன சாதனை செஞ்சிருக்காரு அப்படின்னா, இதே இந்த அதாவது யங்கஸ்ட் இளம் வயதில் இந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றது இதுக்கு முன்னாடி 1985 ரஷ்யாவை சேர்ந்த கார்பச்சேவ் அவர் தான். அவர் 22 வயசு 8 மாதத்தில் இந்த வெற்றி அடைஞ்சிருக்காரு. அதை இன்னைக்கு டி குகேஷ் முறியடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற 2வது இந்தியர் விஸ்வநாத ஆனந்துக்கு அப்புறம். விஸ்வநாத ஆனந்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி பல இளம் செஸ் வீரர்கள் வந்திருக்காங்க. அந்த வரிசையில் பிரகானேந்தா, அதேமாதிரி விதித் குஜராத்தி, அதேமாரி அரவிந்த் சிதம்பரம், அந்த வரிசையில் டி குகேஷ் அப்படின்னு இவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு செஸ் வீரர் அப்படிங்கிறத சொன்னால் அது மிக ஆகாது. ஏன் அப்படின்னா, இவர் பல்வேறு வகையான போட்டியில் இவர் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்காரு. இப்போ கடந்த ஆண்டு 2022 மாமல்லபுரத்தில் நடந்த போட்டியிலையுமே செஸ் சாம்பியன்ஷிப்பில் தனிநபர் போட்டியில் அவர் தங்கம் வென்றார். அதேமாதிரி ஹங்கேரியில் உள்ள புடாபெஸ்ட் அப்படிங்கிற நடந்த செஸ் போட்டியிலையும் தங்கம் வென்றார். இந்த மாதிரி பல்வேறு போட்டிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி பெற்ற குகேஷ் இன்னைக்கு உலக செஸ் சாம்பியன்ஷிப்பை அடைஞ்சிருக்காரு. ஃபிடே அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இது செஸ் சம்மேளனம். இதில் 25வது இடத்துல இருந்த குகேஷ் எப்படி இந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிற சமயத்தில் இந்த போட்டி 2 பேருக்குமே கடுமையாக இருந்துச்சு. அதாவது சீனாவோட ட்ரிலினுக்கும் இவருக்குமே இதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் அப்படின்னா, ட்ரிலின் குகேஷ் முதல் சுற்றிலே தோல்வி அடைய செஞ்சாரு. அதுக்கப்புறம் 2வது சுற்று 3வது சுற்றில் குகேஷ் ட்ரிலினை தோக்கடிச்சிட்டு இந்த போட்டி ரொம்ப ரொம்ப ட்ரிக்கையாக போய்கிட்டே இருந்துச்சு. ட்ரா தான் ஆகும் அப்படிங்கிற சமயத்தில் 56வது நகர்வில் ட்ரிலின் ஒரு சின்ன தவறை செஞ்சுறாரு. அந்த தவறை குகேஷ் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி சீனாவோட வீரர் ட்ரிலின் தோக்கடிச்சு இன்னைக்கு உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்காரு. குகேஷோட வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னா, எதிராளியோட பணம், புகழ், அதே மாதிரி அவருடைய பலம், அதே மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய சாதனை, இதெல்லாம் கண்டு பயப்படாமல் போட்டியை மட்டும் பார்த்துட்டு மன உறுதி, அதே மாதிரி தோல்வியில் கண்டு தோந்து விடாமல் ஒரு சின்ன மூமெண்ட்டில் ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அதை சுதாரித்து நிதானமாக விளையாடுறது தான் இவருடைய பலம். இப்போ சாதாரணமாக எதிராளி மிகப்பெரிய பலசாலியாக இருந்தால் போட்டியாளர்கள் பயமா இவரே நம்ம வீழ்த்த போகிறோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இந்த ஃபிடே அந்த செஸ் சாம்பியன்ஷிப்பில் இவர் 25வது இடத்துல இருந்தவர். இவர் இன்னைக்கு நடப்பு சாம்பியன் ஜெயிக்கிறார் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய அவருடைய மன உறுதி தான் சொல்லலாம் குகேஷ். அந்த மாதிரி இவருடைய வெற்றி பல இளம் செஸ் வீரர்கள் இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி உருவாக்குறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த குகேஷோட உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வெற்றது மூலம் இந்தியாவோட செஸ் சாம்பியன்ஷிப் கொடி மேலும் மேலும் உயர பறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். இன்றைக்கி அவருக்கு சிறப்பான மரியாதையும் வாழ்த்துக்களும் வரவேற்பும் கொடுக்கப்பட்டது சென்னையில். அவருக்கு தமிழ்நாடு அரசு 5 கோடி ரூபாய் இதாக பரிசாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல வீரர்களையும் ஊக்குவிக்கணும், பல போட்டிகளையும் ஊக்குவிக்கணும், பல வெற்றிகளை தந்து உலக சாம்பியன்ஷிப் செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு பெருமை தந்த குகேஷை வாழ்த்துவோமாக. நன்றி, வணக்கம்.